Hi everybody, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வெல்கம் டு மை லைஃப் ஸ்டைல். இந்தியா கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 4 days தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகணும். அதனால் ஷாப்பிங் கிளம்பியிருக்கோம். இவங்களுக்கு டியூட்டி வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே முடிஞ்சு மதியம் வந்து லன்ச் முடிச்சுட்டு ஒரு 4:30க்கெலாம் வந்து கிளம்பியிருக்கோம். இங்கே சரியான வெயிலாக தான் இருக்குது. ஏசியை விட்டு இந்தாண்ட வந்துட்டால் அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்குங்க. காரில் வந்து உட்காந்ததோட அவ்வளோ ஒரு செம்ம ஹீட்டாக இருக்குது. ஏசி எனக்கு வந்து செட் ஆகாது, ஏசியே வேணான்னு இருப்பேன். இங்கே வந்ததுலேருந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியல, அப்படி இருக்குது. உடனே ஏசியை வந்து காரில் வந்து போட சொல்லிட்டேன். அப்படி ஒரு இதாக இருக்குது. இப்போ நம்ம ஊர்லனா ஃபேனு நிறையா யூஸ் பண்ணுவோம், ஃபேன் காற்றுல. இங்கே ஃபேனுக்கெலாம் வந்து வழி இல்லை, ஏசி தான் ஒன்லி. அதனால் ஏசிலேயே இருந்து கொஞ்சம் வந்து பழகியாச்சு. இந்தியா போய் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. ஊரில் எங்கள் வீட்டில் ஏசிலாம் ஃபிட் பண்ணலை இன்னும். ஏன்னா ஏசி வந்து உடம்புக்கு அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது வந்து யூஸ் பண்ணாமலே தான் இருந்தோம். இப்போ இங்கே வந்து நான் ஃபாரின் வந்து ஏசி வந்து இல்லாமல் இருக்க முடியலை. அதனால் சூழ்நிலை அப்படியே, அதனால் அந்த ஏசியில் இருந்து பழகியாச்சு. என்னோடய பாடியும் வந்து அது வந்து ஏசி செட் ஆகிடுச்சு. எனக்கு ஜலதோஷம் அடிக்கடி வர்றதுனால ஏசிலாம் வந்து ஊரில் இருக்கிறப்போ எங்கேயாவது மாலுக்கு ஜுவல்ஸ் கடைக்கெலாம் போனால் கூட செட் ஆகாது. ரொம்ப நேரம் நான் வந்து ஷாப்புக்குள்ளே கூட இருக்க மாட்டேன், வெளியாகிடுவேன். ஏன்னா அந்தளவு வந்து எனக்கு ஏசி வந்து செட் ஆகாமல் தான் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இங்கே வந்து என்னோடய பாடி எதுவுமே வந்து ஒரு ஜலதோஷம்னு எனக்கு வரல இந்த 2 months. இது ரொம்பவே வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லாஹ்க்கு ரொம்பவே நன்றி சொன்னேன். ஏன்னா இங்கே இந்த நாடு வந்து சரி நம்ம புதுசாக வரோமே, நம்மளுக்கு எப்படி செட் ஆகுமோ தெரில அப்படின்னு டேப்லெட்ஸ்லாம் நான் வாங்கி அவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்படியே ஆப்போசிட்டாக போய் இங்கே வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு ஒரு 2 monthsலேயே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்கிறேன். நான் சதான் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கணும். அது வாங்கிட்டு ஜுவல்ஸு ஷாப்புக்கு போகிறோங்க. பட்ஜெட்டில் இந்த ஐடியா போட்டிருந்தோம். லாஸ்ட்டில் ஊருக்கு கிளம்புறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, பட்ஜெட் பார்த்துட்டு ஜுவல்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. எப்படின்னா இப்போ ஜுவல்ஸ் வந்து பணம் கொடுத்து நம்மளுக்கு வந்து அதிக ரேட்டு விற்றுட்ருக்கு. அதனால் வந்து அவ்வளோ வந்து நம்ம கையில் வந்து அமௌண்ட் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன ஆசை, இங்கே வந்திருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு தங்கம் வந்து வாங்கிட்டு போகலாம் ஞாபகமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வந்து சவுதி தங்கம் போட்டிருக்கேன். இவங்க வந்து ஒரு 2-3 கோல்டு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு. இப்போ நான் வந்திருக்கிறதுனால நானே போய் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா வந்து சவுதி தங்கம் வந்து கொஞ்சம் ப்யூராக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தங்கம் வந்து போட்டுட்டு வந்திருந்தேன். அதை வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம். இங்கே ரோதா தான் இந்த இடம், ஏரியா பேர். ரோதாக்கு வந்தாச்சு. சதான் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து வெளியில் ஆப்போசைட்டில் ஒரு புர்கா ஷாப் இருந்துச்சு. அங்கே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெரைட்டிஸ்லாம் பார்த்தோம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஆனால் வந்து கிளாத் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் ரேட் கம்மியாக பார்த்து சிம்பிளாக ஒரு புர்கா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சதான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ரைட்டும் நிறைய எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தேவையானதை வாங்கிக்கலாம்.
இங்கே வந்து கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க. அதனால் வந்து சதானுக்கு தான் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் வருவாங்க. இந்த பாப்கார்ன் பாருங்களேன், இது பட்டர் பாப்கார்ன். இங்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் சவுதியில் வந்து தான் இந்த பட்டர் பாப்கார்னே வந்து சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. புட்டிங் வெரைட்டிலாம் வந்து சொல்ல வாயில்லைங்க, அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு புட்டிங்கில். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மங்கு காஃபிலாம் குடிப்போங்களா, அந்த மங்கு வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. ஃப்ளாஸ்க்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு இருந்தோம். அதுவும் ஃப்ளாஸ்க்கும் வாங்கியாச்சு. அப்புறம் அங்கே பார்த்தா வந்து ஆஃபரில் புர்கா ஷால் போட்டிருந்தாங்க. சூப்பராக நல்லா சிம்பிளாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஷாலில் 2 பீஸ் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான்வெஜ்ஜு கொஞ்சம் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு இறால் வாங்கிக்கிட்டோம். ஒட்டகக்கறியும் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதோடு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து நாங்கள் பத்தாக் வந்துட்டோம். பத்தாகில் வந்து நிறையா வந்து ஷாப் இருக்குது, அங்கே பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. நாங்கள் போன இடத்துல பார்த்தோம், அங்கே சரியாக கலெக்ஷன் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதனால் பத்தாக்கில் வந்து நிறையா வந்து கடைகள் இருக்குது, பார்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இங்கே ஒரு 2 கடையில் பார்த்தோம், எங்களுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் 3வதாக ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்கே ஓரளவு எங்களுக்கு கலெக்ஷனும் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டது ரிங்கு அண்டு வந்து பேங்கிள்ஸு, 2 பேங்கிள்ஸு ஒரு ரிங்கு. அது வாங்கி முடித்தாச்சு. அது வாங்குகிற கேப்பில் நான் வந்து நிறையா அங்கே வெரைட்டிஸ் இருந்துச்சு, ஜுவல்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்லஸாக இருக்கட்டும், கம்மலாக இருக்கட்டும், நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள். அப்புறம் வந்து நிறைய செயின்ஸு, நிறையா டாலர்ஸு, செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நேம்ஸ் போட்ட டாலர்ஸ் நிறைய இருந்துச்சு. இங்கே உள்ள தங்கம் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அப்படியே ரொம்ப எல்லோ கலருக்கு இருக்கோங்க இங்கே உள்ள தங்கம். பேங்கிள்ஸு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, நெக்லஸ், அப்புறம் கை செட் கூட இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கை செட்டும் இங்கே இருக்குங்க. கை செட்டும் நிறைய வெரைட்டியான கலெக்ஷன். எங்களுடைய நகையை கொடுத்துட்டு நான் வந்து 2 காப்பு ஒரு ரிங்கு வாங்கினோம். நம்ம ஊர் இந்தியா தங்கத்தை விட இது கொஞ்சம் பரவாயில்ல, ரேட்டும் வந்து எங்களுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நான் ஆசைப்பட்டது போல் எல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இதோட இந்த விலாக் வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. see you. bye bye.